ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் விசஸ் பாகிஸ்தான் மேட்ச். செகண்ட் ஓடிஏ தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஓடிஏல சொல்லியிருக்கோம் பாகிஸ்தான கொலாப்ஸ் 114 ரன் தான் அடிச்சாங்கன்னு. அப்படியே உல்டாவை போட்டு இன்னைக்கு பங்களாதேஷ் கொலாப்ஸ் 114 ரன் தான் அடிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் மேட்ச் தோத்தாங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்னு சீரியஸ் லெவல் பண்ணியிருக்காங்க. இப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான் இருக்கிறதுலே பயங்கரமான மேட்ச். யாருக்கு சீரியஸ் அதுதான். அதாவது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அங்காளி பங்காளி மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. அதாவது மாமன் மச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. சரியா? வேர்ல்டு கப்ல அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்குறதும் இவங்களுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்குறதும் ஒரே பில்டப்பா இருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னா, டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷ் பவுலிங் எடுத்தாங்க. போன மேட்ச் பிளான் போட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த சீட்டையே தொடச்சி மறுபடியும் எடுத்து உள்ள வந்திருக்காங்க. சரியா? இதுதான் பிளான்ப்பா, போன மேட்ச் போட்டு அதே பிளான்ல தான் வர்றோம், வாங்க உள்ள போவோம் அப்படின்ட்டாங்க. உள்ள போனாங்கன்னு தான் போனாங்க. பாகிஸ்தான் பேட்டிங் வந்தாங்க. அந்த மாஸ் சடாக்கட் அப்படி 10 மாஸ் பேட்டிங் சும்மா கிளி 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 கிழிச்சிட்டாப்ல. 75 ரன் ஓட விட்டாப்ல எல்லா பவுலரையும். பவர் பிளேல 85 ரன் வந்துருச்சு. இருக்கிறதுலே பாகிஸ்தான் பவர் பிளேல இவ்வளவு ரன் அடிச்சு இப்பதான் பாக்குறேன் ஓடிஐல. அந்த மாதிரி ஆடி இருக்காப்ல. ஏன்னா இவர் யங்ஸ்டர், ஏன்னா சீனியர் பிளேயர் தான் இந்த ரன்ல வந்திருக்காது. யங்ஸ்டர் இவர் அடிச்சு கூப்பிட்டாரு. சூப்பர் சூப்பரான டோட்டல். அதுக்கப்புறம் ஒரு 3 விக்கெட் கண்டினியூஸா விட்டு விழுந்துச்சு. அது 19வது ஓவர்ல இருந்து 39வது ஓவர் வரைக்கும் ரிஸ்வானும் சல்மான் ஆகும். போன மேட்ச்ல மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அது கொலாப்ஸ் எல்லாம் ஆகாது. ரெண்டு பேர் அப்புறமான பேட்டிங். சல்மான் ஆகவும் 19வது ஓவர்ல இருந்து பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. 39வது ஓவர் வரைக்கும் அவங்க தான் நின்னாங்க. விக்கெட்டே எடுக்க முடியல. பாகிஸ்தான் குட்டிக்காரன் அடிச்சு பார்த்தாங்க. இந்த பவுலர் அந்த பவுலர் எந்த பவுலருக்கு சீனே கிடையாது. போன தடவை ஏற்பட்ட அந்த சம்பவம் நடக்காது. நீங்க என்ன பவுன்சர் போட்டாலும் சரி, ஷார்ட் பால் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அடிச்சா 4 6 சிங்கிள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 39 ஓவர்ல மிராஸ் வந்தாரு. வந்தவரு என்ன பண்ணிட்டாருன்னா தோழியை பார்த்து போயிட்டாரு. ஸ்ட்ரைட்டா ரிஸ்வான் வந்து சிங்கிள் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா தட்டினாரு. தட்டினது நேரம் சல்மானாக பார்த்து வந்துச்சு. சல்மானாக திரும்பிட்டு கிரீஸ்குள்ள போலான்னு திரும்புறாரு, மடக்கிட்டாரு. மிராஸ் வந்து பின்னாடி கூடி மடக்கினாரு. அதனால நின்றுட்டாரு அந்த இடத்துல. நின்றுட்டாரு. சரின்ட்டு மிராஸ் காலில் பந்து போட்டு இவரோட பேட்லையும் பட்டு கீழே உழுது. சரி எடுத்து கொடுப்போம்னாரு. கிரீஸு கிட்டதான் நிக்கிறாரு. சரி எடுத்து கொடுப்போம் எடுக்கிறதுக்குள்ளேயும் அவர் எடுத்து இவரை ரன் அவுட் பண்ணிட்டார். அதாவது பால் ஊத்தி பூனையை தான் வளர்க்கணும்னு நினைச்சாங்க. இப்பதான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு இது ஒரு விஷப்பாம்பு. ஸ்போர்ட்மேன்ஷிப் ஒரு கேப்டனு செய்யற காரியமா இது சொல்லுங்க. இவருக்காக இவர் மேல வந்து இடிச்சிடக்கூடாதுன்னு அவர் நின்னாரு. சரி ஓகே, இவரும் இடிச்சிட்டு போய் பந்தை தடுத்தாரு. பந்து தடுத்து அவர் மேலேயும் பந்து பட்டுருச்சுல, அவர் மேலேயும் பந்து பட்டுதான் போச்சு. சரின்ட்டு பந்தை எடுத்து இவர் ரன் அவுட் பண்றாரு. ரன் அவுட் பண்ணிட்டு அப்பீல் பண்ணிட்டு நீ ரன் ஓட போன, அதனாலதான் நான் உன்னை அவுட் ஆகணும்னாரு. சல்மான் அகக்கு என்ன சொல்லனே தெரியல. டென்ஷன் ஆயிட்டாரு. கத்திக்கிட்டே போறாங்க. இப்படி அப்படின்னு என்னென்னமோ பேட் வேர்ட்ஸ் பேசினாரு. என்ன பேசினாரு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா கருதி இதை ஒரு நாட் அவுட் கொடுக்கலாம். அது வந்து மிராஸ் நினைச்சாதான். சரியா? கேப்டன் மிராஸ் நினைச்சாதான். அவர் நினைக்கல. இந்த விக்கெட் வேணும், நான் எப்படி வேணாலும் எடுத்துக்குவேன் அந்த மாதிரிதான் நினைச்சிட்டாரு. பந்து போட்டு கூட விக்கெட் எடுப்பேன், இல்லைன்னா பந்து போடாம சீட்டிங் பண்ணி கூட உன காலி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு. உண்மையிலே பங்களாதேஷ் பண்ணது ரொம்ப தப்பு தான். ஓகே, அடுத்து இறங்கினவங்க பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியாவே ஆடும். அடுத்து இறங்கின பூரா வரிசைக்கா விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 252க்கு 5 விக்கெட் வச்சு அடுத்து 20 ரன்ல 10 விக்கெட் ஆயிடுச்சு. எல்லாருமே அடுத்து அடிக்கல. பரவாயில்ல, 274ங்கிறது அந்த பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் போட்டதுனால வந்துச்சு பாகிஸ்தான். இதுவே நல்ல டோட்டல் தான். ஏன்னா சூப்பரா இருக்கும் பவுலிங்க்கு. சேசிங்க்கு பங்களாதேஷ் வந்தாங்க. முதல் ஒரு 2 ஓவர் பார்த்தாங்க, நல்லா ஆடினாங்க. அடுத்து சிக்கல கரெக்டா போன மேட்ச் அடிச்ச பிளேயர்லாம் ஸ்கெட்ச் வச்சு சூக்குறாங்க. 13வது ரன்ல 1 விக்கெட், அடுத்து 13வது ரன்ல 2 விக்கெட், அடுத்து 15வது ரன்ல 3 விக்கெட். வரிசைக்கா ஒரு ஓவர் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா லைட் அடிக்குது, மின்னல் அடிக்குது, அதை அடிக்குதுன்னு சொல்லி மேட்சை நிப்பாட்டிட்டாங்க. பாகிஸ்தான் என்ன வேணாலும் அடி, மேட்சை வையி, நான் இவங்களை பொழக்காம விடக்கூடாதுட்டாரு. லைட் சாப்பிட்டு நான் பொழக்காம விட மாட்டேன் இவங்கிற ரப்பர்கிட்ட. இருங்க வாங்க உள்ள போகணும்னு கூப்பிட்டு போனாங்க. அடுத்து லைட்டா மழை வேற பெஞ்சிச்சு. சரி மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் பொழுது நீங்க மேட்ச் கிடையாதுன்னு நினைச்சாங்க. சீன்லாம் கிடையாது. திரும்ப 32 ஓவர். பங்களாதேஷ் கொஞ்சம் சந்தோஷமா நினைச்சாங்க, மழைகளை வந்துருச்சு, ரைட்டு எப்படியாவது மேட்ச் நடக்காம இருந்தா தோக்குறதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க.
வாய்ப்பே இல்ல தம்பி, நீ உள்ள வந்து சம்பவம் பண்ணிதான் ஆகணும். 32 ஓவரா மாத்துனாங்க. உள்ள வந்தாங்க, வந்து வரிசையா விக்கெட். இல்ல மாஸ் சரக்கட். அவர் வந்து பந்த போட்டாப்ல 3 விக்கெட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட். ஒரு 3 விக்கெட், 3 ஓவர் வரிசைக்கு ஒவ்வொரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டை தூக்கிட்டாப்ல அவரு. தரமான போலிங். பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா வசீம் ஒரு விக்கெட், ஷைக் ஷாப்ரி 2 விக்கெட், ஹாரி குரூப் 3 விக்கெட், இந்த பையன் யங்ஸ்டர் சரக்கட் ஒரு 3 விக்கெட். பங்களாதேச போட்டு குழிய போட்டு தோட்டிட்டாங்க. அதாவது தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு காட்டிட்டாங்க. இப்பதான் முன்னாடில மிராசு சரியா. ஏன்னா பங்களாதேஷ பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அவங்க வேர்ல்டு கப்லயே அப்படிதான் பண்ணாங்க. நிறைய விஷயத்துல அந்த மாதிரிதான் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எதிர்பார்க்க முடியாது. பாகிஸ்தான் வந்து அவங்க ஊர்ல இதே வேலைதான் பார்த்தாங்க. இங்க வந்துட்டு இவங்க கிட்ட ஏன்னா உங்களுக்கு மேல கில்லாடி இருப்பாங்கிறத பங்களாதேஷ் காட்டிட்டாங்க. அவ்வளவுதான் சரியா. அவங்க ஊர்ல அவங்க அப்படியோ, இவங்க ஊர்ல இவங்க எப்படி. 2 பேருமே கோளாறான ஆளுங்க தான். அதுல பங்களாதேஷ் இப்ப பெரிய கோளாறுன்னு காட்டிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பாகிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. என்னன்னா வாங்குனதை திருப்பி குடிச்சாங்க. சரியா அவ்வளவுதான். இவனும் 1-1-4ல ஆல் அவுட், இவனும் 1-1-4ல ஆல் அவுட் போயிடுச்சு. விட்டுக்கோங்க. 3ஆம் மேட்ச் வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரிதான் இப்ப நாளைக்கு நடக்க போகுது 3rd மேட்ச். அதோட ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க. செம்ம காண்டில் இருக்காங்க இவங்க பங்களாதேஷ் மேல. பார்க்கலாம் என்ன நடக்குது. பவுலிங் சூப்பரா போடுறாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷோட. இன்னிங்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. பிச்சை நல்லா ரீட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், என்ன ஏன்னு தெரிஞ்சிச்சு. நல்லா பண்றாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.